வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு நடைமுறையும் செயல்பாடுகளும் என்ற ஒரு கருத்தில் பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வணிகர் ஒருத்தர் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். எங்கெங்கேயோ கிடைக்காத பொருள்லாம் கூட அவர் வாங்கி கொடுத்து அதனுடைய வியாபார யுக்தியை மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட எதுவும் கிடைக்கலன்னா அது எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நேமை கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். அந்த அளவுக்கு இருந்த ஒரு வணிகர் தன்னுடைய பிள்ளையை மிகப்பெரிய அளவில் படிக்க வச்சு அமெரிக்காவில் அனுப்பி பெரிய அளவில் வச்சுருந்தார் வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில் இவருக்கு வயதாகுது, மூப்பு, கை கால் நடக்க முடியல, பழைய மாதிரி ஓடி ஒன்றும் பண்ண முடியல. இந்த நிலையில் தன்னுடைய அந்த வணிகத்தில் தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வரார். அப்படி வரும்பொழுது அந்த பையன் வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்படி சம்பாரத்தின பார்த்தீங்கன்னா இவருடைய வணிகத்தில் 10ல் 1 பகுதி கூட அங்கே கிடையாது. அப்பேற்பட்ட வணிகம் தான். அந்த பையன் அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வரார். அப்படி வரும்பொழுது அப்பாவை பார்க்குறாரு. அப்பா பிள்ளையை பார்த்து பேசும்பொழுது சொல்கிறாங்க, தம்பி என்னால் முடியல, இதுக்கப்புறம் இந்த வணிகத்தை நீ ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிறது மூலமாக எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு பையன் எக்கனாமிக்ஸ்லாம் படித்தவர், ஜாஸ்தி படிப்பு, இந்திய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தில் கரைச்சி குடித்தவர். அப்படிப்பட்ட மனிதர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக அப்பாட்ட உட்காந்து பேசுகிறார். இப்போ இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருக்குது, அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப சரிவில் இருக்குது, பொருளெல்லாம் இனிமேல் வாங்கி போடக்கூடாது, நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கிறத ஓட்டிட்டு பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு ஐடியா சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பையன் பயங்கரமாக படிச்சிருக்கான், முன்னுக்கு தெரியாத விவரமானு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கலை. இந்த நிலையில் பொருளாதார வீழ்ச்சி, அமெரிக்கா வீழ்ச்சி அதெல்லாம் இல்லாமல் இவருடைய சொந்த கடையும் வீழ்ச்சி ஆகுது. அப்பாவும் பிள்ளை போட்டு மழையை பிச்சுக்கிறாங்க. அதாவது பொருளாதார நிலை வீழ்ச்சி உயர்ச்சி என்பது அது வேறு. நம்ம நிலையில் நம்ம எப்பவுமே சில வேலையை ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான். இப்போ வெளியிலலாம் கிடைக்காத பொருள் இவற்று கிடைச்சதுனால எல்லாரும் இங்கே வர ஆரம்பித்தாங்க. இப்போ இவர்கிட்ட எந்த பொருளும் இப்போ கேட்டால் அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறதுனால இனிமேல் எதுக்கும் இவர் ஒத்து வர மாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் ஆகிடுறாங்க, வாங்குறதுக்கு வர்றதில்லை. ஆக பிள்ளையுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய இருந்த கொஞ்சம் நெஞ்ச வியாபாரமும் சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் அவருக்கு படுத்து போச்சு. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏட்டு சுரக்காய் பொருளாதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் அது ஏட்டு சுரக்காய், அது நம்ம கறிக்கு உதவாது. அதனால் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நாம் சுற்றத்தார், நம்ம உள்ள கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால் பொருளாதார வீழ்ச்சி சூழ்ச்சி இதெல்லாம் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை பார்த்துருந்தோம்னா நம்ம வேலை ஒழுங்காக நடக்கும். அதை விட்டுட்டு ஏட்டு சுரக்கா இந்த பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்துருந்தோம்னாக்கா இருக்கிறது கேட்டு போகும். அதனால் நம்ம வெளிநாடுகளில் ஃபைனான்ஸ் பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, இந்த தங்கம் வாங்கிறது, பங்குச்சந்தை முதலீடு, இதுக்கெல்லாம் நீங்கள் எக்கனாமிக் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு இந்த விஷயம் தேவையா அப்படிங்கிறத யோசிக்கணும். யோசிக்காமல் பண்ணினா வீழ்ச்சி, நம்ம வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வாழ்க்கை அது போகிற பக்கத்தில் போயிட்டுருக்கோம், நம்ம அதோடு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்பயுமே தண்ணி போகிற பக்கத்தில் நம்ம போகும்பொழுது கஷ்டம்லாம் போயிடலாம். எதிர்நீச்சல் அடிக்கும்பொழுது நம்ம சிரமப்படணும். கூடுமான வரைக்கும் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் போகிற போக்கில் போயிட்டு திரும்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நன்றி நண்பர்களே, நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.